இறைவன் நம் அனைவருக்கும் மிக அவசியமான ஒரு தேவை. இறைஞ்சுதலுக்கு தேவையானவன் இறைவன். தேவைகள் இல்லாத எந்த மனிதனும் கிடையாது. அந்த தேவைகளை நமக்காக அறிவித்துக் கொண்டிருப்பவன், என்னிடம் மட்டுமே அந்த தேவைகளுக்காக நீங்கள் திரும்ப வேண்டும், அது இறைஞ்சுதலுக்கு உரிய ஒரு தேவை, எந்த ஒன்றுமே நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய தேவைகள் இல்லை. எப்பொழுது நான் தேடிக்கொள்ளக்கூடிய தேவைகள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அப்பொழுது நாம் அறிய தவறியிருப்பது என்னவென்றால், இறைவனிடமிருந்து ஒரு தேவை எனக்காக அறிவிக்கப்படுகின்றது. உதாரணமாக, நான் வாழ வேண்டும். நான் வாழ வேண்டும் என்ற அந்த தேவையை கொண்டிருக்கும் பொழுது உடல் வாழ்க்கைக்காக நான் என்னுடைய பொருள்களை தேடுகின்றேன். இறைவன் அறிவிப்பதோ, நீங்கள் உயிர் வாழ வேண்டும். அந்த உயிரை அளித்தவன் நான், உயிரை படைத்தவன் நான், உயிரை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன் நான். நீங்களோ அதனை எவ்விதமாக எடுக்கின்றீர்கள் என்றால், என் உடல் தேவைகளுக்காக நான் வாழ வேண்டும், உடல் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை இப்பொழுது நீங்கள் கொள்ள வேண்டும். உடல் வாடுகின்றேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இறுதியாக நாம் உயிர் பிரியும் நேரத்தில் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவோம். அதனை இப்பொழுது நினைவில் கொண்டு வாருங்கள். என்னுடைய இருதயத்தை நான் காப்பாற்றிக் கொள்வேன். உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் டாக்டர்களிடம் சென்று, அந்தந்த சிறப்பு மருத்துவர்களிடம் நான் சென்று என்னை நான் காப்பாற்றிக் கொள்வேன். உடல் உறுப்புகள் தான் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டால் உயிர் வாழ்வேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இறைவன் வாக்களித்ததோ, நீங்கள் உயிர் வாழ வேண்டும். உடல் உயிரிலிருந்து உருவானது உடல். அந்த உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது உடல் தானே பாதுகாக்கப்படும். நீங்கள் உடலை பாதுகாப்பீர்களானால் உயிரை கைவிட்டு விடுவீர்கள். உடலை பாதுகாப்பதற்கு என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கூடிய டாக்டர்கள் ஒவ்வொருவரும் அந்தந்த உறுப்பை பாழாக்கும் பொழுது அந்த உறுப்புகள் நாசமடைந்து அது தன்னுடைய செயல்பாட்டில் செயலிழக்கும் பொழுது, அந்த நேரத்தில் ஒவ்வொரு உறுப்பாக உங்களை விட்டும் மறையும். ஒவ்வொரு உறுப்பும் செயலிழக்கும். இப்பொழுது நான் உடல் உறுப்புகளுக்காக போராடுகின்றேனா அல்லது உயிருக்காக போராடுகின்றேனா என்ற நிலையை நீங்கள் அடைவீர்களானால், உயிருக்காக போராடுகின்றேன். ஒவ்வொரு டாக்டரையும் பார்த்து இந்த உறுப்பை காப்பாற்றுங்கள் என்று நாம் கூறி சென்றோம். இறுதியில் ஒவ்வொரு டாக்டரும் தாங்கள் பொய்யர்கள் என்பதை நிரூபிக்கும் பொழுது இறுதியாக நான் உயிர் வாழ வேண்டும் என்று அந்த டாக்டர்களிடம் கூறும் பொழுது டாக்டர்கள் கூறுவார்கள், நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. எங்களால் முடிந்தவரை நாங்கள் பார்த்துவிட்டோம், உயிர் எங்கள் கையில் கிடையாது, நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறுவார். இறைவன் வாக்களித்ததும் ஆரம்பத்தில் இதுதான், நீங்கள் உயிர் வாழ வேண்டும். அப்படியென்றால் உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அனுமதியை கொண்டு, என்னுடைய உதவியை கொண்டு இப்பொழுது இறைஞ்சுங்கள். இறைஞ்சுவதற்கு தகுதியானவன் இறைவன். நான் உங்களுக்காக முதலில் வாக்களித்தது உங்களுடைய இறை உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தி. இப்பொழுதும் கூட ஒவ்வொரு இடத்திலும் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் தான் இருக்கிறதே தவிர, நாம் அதனை உடல், பொருள், பணம் என்று மாற்றிக்கொண்டோம். இது என்னுடைய வாழ்க்கை என்று. அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உயிர் வாழ முடியாது, உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உங்களுடைய பொருள்கள் உங்களை காப்பாற்றுபவர்கள் அல்ல. உங்களுடைய மக்களும் நீங்கள் திரட்டிய செல்வங்களும் நிச்சயமாக உங்களுடைய உயிரை காப்பாற்றாது. அவ்வளவும் செலவாகும், உயிர் பிரியும். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடியது இறை செய்தி என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். பார்க்க முடியாத அந்த செய்தி, உங்களால் தீண்ட முடியாத அந்த செய்தி, இறைவனிடம் இறைஞ்சக்கூடிய அந்த செய்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதனை எனக்கு தெரியும் என்று நீங்கள் கூறும் பொழுது அவன் மிக மேலான உயர்வான ஒரு செய்தி அளித்திருக்க, மிக தாழ்வான உடல் அடிப்படையிலான அதனுடைய உயிரினுடைய விளைச்சலுக்கு உரிய அந்த பொருள்களை எடுத்துக்கொண்டு நான் அவற்றை வாழ வைப்பேன் என்று கூறுகின்றீர்கள். இந்த உடல்கள், உடல் கூறுகள், உடலுடைய அவயவங்கள், அதனுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே இறைவனுடைய உயிராற்றலை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அப்படியானால் அந்த உயிராற்றல் நமக்கு வேண்டுமா அல்லது டாக்டர்களுடைய பொருள்கள் அடிப்படையிலான அவர்கள் செய்யக்கூடிய, அவர்களுடைய அறிவாக இருக்கக்கூடிய எந்த உயிரினத்திற்கும் பயன்படாத ஒன்று
உங்களை காப்பாற்றும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பகிரங்கமாக நன்மைக்கு பதிலாக தீமைகளை இணை வைக்கின்றீர்கள். இணை வைக்கும் பாவம் நிச்சயமாக உங்களை சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுதெல்லாம் இந்த காலத்திலெல்லாம் டாக்டர்களை நம்பலாமா? நாம் விஞ்ஞான யுகத்தில் இருக்கின்றோம், எவ்வளோ வளர்ந்து விட்டோம், இப்பொழுது போய் டாக்டர்களை நம்பது கைவிட்டுவிட்டு இறைவன் இறைவன் என்று கூறுகின்றீர்களே என்று அவர்கள் உங்களை பரிகாசம் செய்கின்றார்கள். மரண போராட்டத்தின் போது அவர்கள் உங்களை கைவிடுவார்கள். தங்களுடைய இயலாமையை அவர்கள் தங்கள் முகங்களில் காட்டுவார்கள். தங்கள் தாடைகளை கவிழ்த்துக் கொள்வார்கள். இறைவனிடம் நீங்கள் கேளுங்கள் என்று கேட்டு சொல்லுவார்கள். அந்த நேரம் வரும்பொழுது, இதற்கு முன்பு வரையில் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று எங்களை நம்ப வைத்து நாங்களும் உங்களை நம்பி வந்தோம், இப்பொழுது கைவிடுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், உயிரை பற்றி எங்களுக்கு தெரியாது என்பதுதான் உங்களுக்கு முன்னமே தெரியுமே. முடிந்த வரையில் நாங்கள் ஏதாவது செய்கின்றோம், எங்களால் முடிந்த அளவுக்கு. கடவுள் தான் உங்களை காப்பாற்றுவார் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோமே. நாங்கள் அழைத்தோம், நீங்கள் வந்தீர்கள் என்பதை தவிர என்ன என்பதை தவிர அவர்களுடைய பதில் எதுவுமாக இருக்காது. அப்பொழுதும் தங்களுடைய குற்றங்களை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், தாங்கள் திருந்த மாட்டார்கள். மீண்டும் தாங்கள் டாக்டர்கள், சிறப்பு மருத்துவர்கள் என்றுதான் தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பார்களே தவிர உங்களுக்கு அவர்கள் உதவுவார்கள் என்று இனியும் நீங்கள் நம்புகிறானால், நாம் இறைவனை கைவிட்டுவிட்டு அவனுக்கு பதிலாக டாக்டர்களை இணை வைத்து விட்டோம். இனி அவர்கள் உங்களை கடைசி வரையில் எடுத்துச் செல்வார்கள். இறுதியில் கைவிடும் பொழுது அங்கு நமக்காக நம்முடைய இறைவன் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். மரணம் ஏற்படும் வரையில் இணை வைத்த நிலையில் வாழ்ந்துவிட்டு, டாக்டர்கள் என் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று வாழ்ந்துவிட்டு, பின்னர் மரணத்தை நான் கண்கூடாக பார்த்த நிலையில் இப்பொழுது நான் இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறும்பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களை ஏற்பவனாக இல்லை. அத்தியாயம் 45:85. அத்தியாயம் 40:85. உங்களுடைய இறைவன் உங்களுக்காக கூறுகின்றான், நிச்சயமாக இறுதி காலத்தில் நீங்கள் என்னை வந்து அடையும் பொழுது அன்று நான் உங்களுடைய சந்திப்பை மறக்கின்றேன். என்னை நீங்கள் நெருங்க முடியாது. சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவன் உங்களுக்கு அறிவித்த பின்னரும் அந்த சுகம் என்பது உருவம் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு உயிரோட்டத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடியது, அது பொருள் அல்ல. இருந்தாலும் நாம் சுகத்திற்கு மருந்துகளையும் மாத்திரைகளையும் ஒரு வடிவமாக கொண்டோம். பார்க்க முடியாத ஒன்று அருவமான ஒரு உணர்வுக்கு பார்க்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு இது எனக்கு சுகத்தை கொடுக்கும் என்று மருந்துகளையும் மாத்திரைகளையும் நீங்கள் நம்புகிறானால், மறைவான அந்த செய்திக்கு உரிய தனித்துவமும் அதனுடைய மகத்துவமும் என்ன என்பதை இறுதி நேரங்களில் நீங்கள் அறியும் பொழுது, அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனை அழைப்பது என்பது எந்த நலனையும் பெற்றுத்தராது. இறைவன் கைவிட்டு விட்டான் என்பது பொருள். மரணத்தை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் நம்புங்கள். இப்பொழுதும் சரி, எனக்கு இறைவன் வேண்டும் என்று விரும்புங்கள், இறை செய்தி வேண்டும் என்று விரும்புங்கள், நற்செய்தி வேண்டும் என்று விரும்புங்கள். இதுதான் நான் இறைவனை விரும்புவது. பின்னர் நற்செய்தி எனக்கு வந்துவிட்டால் அதனை கொடுப்பவன் என் இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை உணர்ந்து இறைஞ்சுங்கள். உங்களுடைய மனதில் எங்கு உங்களுடைய செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அங்கு உங்களுடைய இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் பக்கம் நீங்கள் திரும்புகின்றீர்களா என்று உங்களுடைய திசை உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் இருக்கின்றது. இறைவனை பற்றி நீங்கள் எண்ணம் கொள்கின்றீர்கள், இறைவன் எனக்கு காப்பாற்ற வேண்டும் என்று. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனை அடைக்கின்றீர்கள், உங்களை விட்டும் வெளியில் இருப்பதாக நீங்கள் அடைக்கின்றீர்கள். உங்களோடு இறைவன் இருக்கின்றான். அவனுடைய நற்குணங்கள் உங்களிடம் இருக்கும் வரையில், இறைஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் வரையில் உங்களோடு இருக்கின்றான். இறைஞ்சக்கூடிய தன்மை என்னுடைய பணிவை காட்டுகின்றது. நான் இறைவனுக்கு அடிபணிந்தவன் என்பதை காட்டுகின்றது. இறைஞ்சுகின்றேன், அந்த அளவுக்கு என்னுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கின்றது, இறைஞ்சுவதற்கு தகுதியானவன். அந்த நிலையிலும் என்னை கேளுங்கள். இன்னும் உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்குமானால், இறைவன் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான், உங்களை வாழ வைப்பான் என்ற அந்த நம்பிக்கை இருக்குமானால், இப்பொழுது இறைவன் நிச்சயமாக பரிதாபமான சூழ்நிலைக்கு வந்த போதிலும் உங்களை பாதுகாப்பதற்கு உங்களோடு இருக்கின்றான். பணிவை மேற்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் இணை வைப்பு என்ற ஒரு கெட்ட வழிகளில் இருந்தாலும் பணிவு என்ற அந்த ஒரு பண்பு இறைவனுக்கு எனக்கு ஒரு பாதையை நெருக்கமாக்கி வைக்கின்றது. பெருமை கொண்ட மக்களை விட்டும் இறைவன் விலகுகின்றான். ஆனால் பணிவுடையவர்களாக யார் வாழ்கின்றோமோ விளங்குகின்றோமோ அவர்களை தனக்கு உரியவனாக ஆக்கிக் கொள்கின்றான். தான் அவர்களோடு இருக்கின்றான். பணிவுடையவர்களிடமும் பயபக்தியுடையவர்களிடம் நற்செயல் புரிபவர்களிடம் பொறுமையாளர்களிடம் இறைவன் இருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். இறைவன் வேறு எங்குமில்லை, நான் உங்களோடு இருக்கின்றேன். நீங்கள் இறைவனை தேட வேண்டாம், அவன் எங்கிருக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கிருக்கின்றீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும். எனவே அவன் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்திற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு தேவையில்லை. நான் அவனை தேட முடியாது, அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கு இருக்கின்றேன் என்பது நிச்சயமாக அவன் அறிந்திருக்கின்றான். நான் வாழக்கூடிய இடம் என்னுடைய மனம்.
என்னுடைய மனம் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு சோகமான நிலையில் இருக்கின்றது. எனக்கு ஏதோ கப்பல் கவிழ்ந்துவிட்டதை போன்று நான் நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று எண்ணுகின்றேன். இங்கும் ஒரு பகிரங்கமான இணை வைப்பு, நான் இறைவனுக்கும் மேலானவன் என்பது இருக்கின்றது. நாளைய வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக என் இறைவனிடம் இருக்கின்றது. நான் அந்த நாளைய வாழ்க்கையை பற்றி அறிய மாட்டேன். அடுத்த மூச்சு என்னிடம் கிடையாது என்பதை தெரிந்திருந்தும் நாளைக்கு இப்படி நடக்கும் என்று இன்றே நான் சோகத்தில் ஆழ்ந்துவிட்டேன். நடந்து முடிந்துவிட்டதை போன்று நாளைய வாழ்க்கை என் கையில், என் முடிவில், என்னுடைய நினைப்பு தான் நாளைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது நாம் பகிரங்க இணைவைப்பில் இருக்கின்றோம். அதே நேரம் இறைவன் கூறிக்கொண்டிருக்கின்றான், சுகமான வாழ்க்கை உண்டு, கவலை வேண்டாம் என்று. என்னை நம்புங்கள். நான் இறைவனை நம்பவில்லை. என்னுடைய வழிமுறைகளில் நான் எந்த கதி அடைவேனோ அதை மட்டும்தான் நம்புவேன். எனவே இப்பொழுது நான் சுகத்தில் ஆழ்ந்து விட்டேன். ஒவ்வொருவருடைய முகமும் பலவிதமான உணர்ச்சிகளில் இருக்கின்றது. சிலருக்கு சோகமான எல்லாம் கவிழ்ந்து விட்டதை போன்று, சிலருக்கு கவலை, என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்று. உங்களால் செய்ய முடியவில்லை, இறைவனுக்கு முடியுமா முடியாதா? இன்னமும் நிகழவில்லை. உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் சோர்ந்து விட்டீர்கள், அவ்வளவுதான். இன்னமும் வாழ்க்கை இருக்கின்றது, இன்னமும் உயிர் இருக்கின்றது. உயிரை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் அவன் தான். இப்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு செய்தி இருக்கின்றது, என்னை நம்புங்கள். எதற்காக என்னை நம்ப வேண்டும்? உங்களுக்கு எது இயலாமையோ, உங்களை விட மகா சக்தி என்று நீங்கள் உங்களுடைய வாய்களால் குறித்திருக்கின்றீர்களே, அதை உண்மையாக்குங்கள். உங்களுடைய மனதில் மாபெரும் சக்தி, அல்மைட்டி காட்னு சொல்றீங்களே, உண்மையாக்குங்கள். இப்பொழுது நான் அதை பார்க்க வேண்டும். உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி இன்று பயமும் கவலையும் கொண்டிருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கையை பற்றி என்று நற்செய்தி இருக்கின்றது. நீங்கள் அதனை நம்புவீர்களானால் இறைவனை நம்பியவர்கள் ஆவீர்கள். இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளே பயமும் கவலையும் நீங்கி அமைதியும் பாதுகாப்புமாக மாறும். இறை உணர்வுகளில் வாழ்ந்து வாருங்கள். அவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். இறைவன் என்ற அந்த உணர்வை நீங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டும். அவன் அவ்வளவு பண்புகளையும் கொண்டு உங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றான். சுகம் வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், சுகமளிப்பவன் என்ற அந்த பண்பின் அடையாளமாக அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். என்னை தவிர சுகமளிப்பவன் இல்லை. ஒவ்வொரு மறைவான செய்தியும் அவனிடமிருந்து. மறைவான செய்திகள் என்றால் உங்களுடைய அறிவுக்கு மறைக்கப்பட்டது, உங்களுடைய அறிவுக்கு எட்ட முடியாதது உங்களுடைய தேவை. ஒட்டுமொத்த உலகமும் அவர்களுடைய கல்வி ஞானங்களை ஒன்று சேர்த்தாலும் சரி, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவை, ஒரு எண்ணத்தை, ஒரு அழகான ஒரு சுகத்தை, ஒரு தேவையை இறைஞ்சி பெற வேண்டுமே தவிர அவனிடமிருந்து நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நான் எனக்காக அமைத்துக் கொள்வேன் என்பது, நீங்கள் ஒரு ஜடப்பொருள்களை நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள் உயிரோட்டமுள்ள இறைவனுடைய ஒரு தேவைக்கு. சுகம் என்பது உணர்வா, சுகம் என்பது பொருளா என்று கேட்டால், உள்ளத்திலிருந்து இறைவனிடமிருந்துள்ள பதில் உணர்வு. அது பார்க்க முடியாது. இதோ பார்த்துவிட்டேன், மருந்து மாத்திரை என்று காட்டுகின்றீர்களே, உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டது உங்களுடைய பெருமையின் அடையாளமே தவிர வேறு எதுவுமாக இல்லை. நான் படித்தவன் என்ற அந்த பெருமை. நீங்கள் படித்தீர்கள். எதனை படித்தீர்கள்? பொய்யையும் உளறல்களையும் படித்தீர்கள். வெறும் தியரி, கான்செப்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்றீங்க. ஒரு மாயையில் பேய் படித்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Every knowledge is a concept, an idea. It is never even a fact. Leave around the truth behind it. உண்மையை பற்றி பேசுவதற்கு அக்கறை அருகதையே கிடையாது. அது ஒரு ஐடியா, எனக்கு என்ற ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு இப்படியாக இருக்கும் என்ற அந்த போதையில், இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்ற குழப்பத்தில் தெளிவே இல்லாத ஒரு படிப்பை வைத்துக்கொண்டு நான் படித்தவன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய படிப்பை கொண்டு பணம் என்ற ஒன்றை சம்பாதிக்க முடியுமே தவிர வேறு எதனையும் சம்பாதிக்க முடியாது என்பதை நன்கறிந்திருக்கின்றீர்கள். அந்த பணத்தை கொண்டு நீங்கள் உயிர் வாழ முடியாது, உயிரை காப்பாற்ற முடியாது. அந்த பணத்துக்கும் உயிருக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தும் உங்களுடைய பிராணன் அவ்வளவுமே இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் என்று திரும்ப வேண்டும். எப்படி திரும்ப வேண்டும்? எனக்காக மறைவிலிருந்து மறைவான ஒரு செய்தியை பொருள் அடிப்படையில் இல்லாமல் உயிரோட்டமிக்க ஒரு அழகான செய்தி, அதை நம்பிவிட்டால் எனக்கு எவ்வளவு அழகான சுகமாக மனம் அமைதியும் பாதுகாப்பும் பெறும் என்ற அந்த ஒரு நற்செய்தி உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களுடைய இறைவன் அதனை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வேறு யாரும் கிடையாது. ஏனென்றால் எவராலும் அதனை நிறைவேற்ற முடியாது. அது ஒரு மறைவான சக்தியாக இருக்கின்றது, மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கின்றது. இந்த சக்தியையா நீங்கள் மறுக்கின்றீர்கள்? இதனை நீங்கள் அறிந்திருக்கின்றேன், நான் அதனை எனக்காக ஆற்றிக்கொள்வேன், நான் படித்தவன், எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று கூறுகின்றீர்களே, எந்த நியாயத்தை கொண்டு நாம் பேசுகின்றோம்? நிச்சயமாக நாம்
கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கின்றோம். காரணம், அகப்பார்வை கெட்டுவிட்டது. சத்தியத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வை கெட்டுவிட்டது. மறைவானவற்றினுடைய சத்தியங்களையும் உண்மைகளையும் அறியக்கூடிய அந்த பார்வை கெட்டுவிட்டது. உயிர் என்பது மறைவான ஒரு மாபெரும் சக்தி என்பதை அறிய தவறிவிட்டீர்கள். அதனை டாக்டர்கள் எங்களுக்கு கொடுப்பார்கள், காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணும் பொழுது இதற்கு நிகரான ஒரு இணை வைப்பு, அசிங்கமான ஒரு போக்கு, இறைவனை மறுப்பதற்கு இதைவிட இறைவனை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்க முடியாது. பின்னர் நமக்கு இறைவனிடம் இறைஞ்சக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது அந்த இறைவன் அன்று நமக்காக காத்திருக்கின்றான், நாம் அவனை சந்திக்கின்றோம். என் இறைவனே என்று திரும்பும் பொழுது இப்பொழுதுதானா என்று கேட்கின்றான். நான் உங்களுக்கு கொடுத்தேன், சுகமாகுங்கள், சிறப்பாக வாடுங்கள் என்ற அந்த செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன் பல ஆண்டுகளாக. சிந்தித்து பார்க்கக்கூடியவன் அது சிந்திக்க பொருட்டு நீண்ட ஆயுட்களையும் கொடுத்தேன். I gave you long rope to think about Allah and listen to me alone and follow me. அடிப்பணியுங்கள், வேறு எவருக்கும் நீங்கள் அடிப்பணிய வேண்டாம் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க நான் திரும்பினேன். என் இறைவனை விட்டும் வெளியேறினேன். மனிதர்களை பார்த்தேன், அவர்களுடைய ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் மிக பெரும் பேச்சுக்களையும் பெரும் பேச்சாளர்களையும் பார்த்து அவர்களுடைய விளம்பரங்களையும் நம்பி நான் அவர்களிடம் சீரடைந்தேன். அப்பொழுதும் சரி, ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, நோயிலிருந்து குணமாக வேண்டும் என்று ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அதற்கு நேர் எதிரான விளைவுகள் உருவாகி கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சைடு எஃபெக்ட், அதற்கு பெயர் புதிய நோய்கள் உருவாகின்றன என்ற அந்த உண்மை இருக்க, ரொம்ப சாதாரணமாக அது சைடு எஃபெக்ட். நான் போனது ஒரு வியாதிக்காக, நீ ஒன்றை மருந்தை கொண்டு கொடுக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டது ஏகப்பட்டது பக்க விளைவுகள் என்று கூறுகின்றீர்களே, அது பக்க விளைவுகள் அல்ல. மருந்தை நிறுத்திவிட்டால் சரியாக போகும் என்று கூறுகின்றீர்களே, அவ்விதமாக இல்லை. அது உங்களுடைய உடலில் புதிய நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை அறிவதற்கு அந்த நல்லறிவு இல்லை. இருதயங்களை கொடுத்தேன், பார்வை பலன்களை கொடுத்தேன், உணரக்கூடிய அந்த இருதயத்தின் பலன்களையும் கொடுத்தேன். இந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த கஷ்டங்கள் எனக்கு அதிகமாகியது, இந்த புது கஷ்டங்கள் தோன்றின, தெளிவாக நான் அறிவித்தேன், வேறு யாரும் அறிவிக்கவில்லை. ஆனால் டாக்டர்கள் மறுப்பார்கள், மருந்தை நிறுத்திவிட்டால் சரியாக போகும் என்று. நான் எதற்காக வந்தேன்? இருக்கக்கூடிய ஒரு நோயை குணமாக்குவதற்காக வந்தேன். இவ்வளவு அதிகமான நோய்கள், அதிகபட்சமான நோய்கள் இருக்கும் நோய்களுக்கு மேலாக இருக்கும் பொழுது அது என்னுடைய உயிரோட்டத்தை பாதிக்குமா இல்லையா என்று கேட்டால், பாதிக்கும் என்று நான் அறிவித்த பிறகும் டாக்டர்கள் கூறினார்கள் அதை நிறுத்திவிட்டால் சரியாக போகும், இதுதான் ஒரே வழி என்று நான் அதை ஏற்றுக்கொண்டேன். பார்வைகளும் புலன்கள் இழந்தன, கேள்விகளும் புலன்களை இழந்தன, இருதயங்களும் உணரக்கூடிய தகுதியை இழந்தன. கலங்கி தடுமாறக்கூடிய அந்த நாள் உங்களுடைய நம்பிக்கை போய்விட்டது. எதன் மீது நம்பிக்கை போய்விட்டது? நான் பிழைப்பேன், வாழ்வேன், உயிரளிக்கப்படுவேன் என்ற அந்த நம்பிக்கை போய்விட்டது. நான் உயிரளிப்பவன், நான் கூறினேன் நீங்கள் உயிரோடு நல்லபடியாக சிறப்போடு வாடுங்கள் என்று கூறினேன். அவ்வளவையும் தவறவிட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை இழந்து விட்டீர்கள். நான் பிழைக்க மாட்டேன் என்ற அளவுக்கு நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்கு ஆக்கிக் கொண்டீர்கள். என்னுடைய ஒரு வாக்குக்கு விரோதமாகவும் எதிராகவும். பிழைக்க மாட்டேன் என்று உறுதி கொண்ட பிறகு என்னிடம் நீ கேட்கிறாய் நான் உயிர் வாழ வேண்டும் என்று. நிச்சயமாக அங்கு உங்களுடைய இறைவன் பதிலளிக்கின்றான், உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தேன். அத்தியாயம் 35, 37. அத்தியாயம் 35 வசனம் 37 இறைவன் கூறுகின்றான், எனக்கு ஏன் இந்த நிலை என்று நீங்கள் கேட்கும் பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாடும் காலமெல்லாம் சிந்திக்கும் பொருட்டு நீண்ட ஆயுட்களையும் சிந்தனைக்குரிய அவ்வளவு புலன்களையும் கொடுத்தேன். நீங்கள் இணை வைத்தீர்கள், எனக்கு பதிலாக டாக்டர்களை இணை வைத்தீர்கள். இப்பொழுது இறுதி நிலைக்கு வந்துவிட்டீர்கள். சற்று முன்போரை நானெல்லாம் படித்தவன், இந்த காலத்திலெல்லாம் டாக்டர்களை நம்பலாமா என்று கேட்ட உங்களுக்கு சத்தியம் நிறைவேறுகின்றது. நீங்கள் என்னை சந்திக்கும் இந்த நாளில் நான் உங்களை மறக்கின்றேன், இதுவரை நீங்கள் என்னை மறந்தது போன்று. இன்று நான் உங்களை மறக்கின்றேன், இதுவரை நீங்கள் மறந்தது போன்று. 45, 34 அத்தியாயம் 45, 34 நீங்கள் என்னை மறந்தது போன்று என்று நான் உங்களை மறக்கின்றேன். எனவே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நீங்கள் இந்த இழிவிலேயே வாழ வேண்டும். இந்த நிலை நமக்கு வரக்கூடாது. உங்களுடைய வேதத்தின் பக்கம் திரும்புங்கள். யாரேனும் என்னை இழிவுக்கு மேல் இழிவுபடுத்தி நான் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்னை துச்சமாக மதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதித்துவிட்டு கடைசியில் ஒன்றுமில்லாமல் ஆகிய பிறகு என்னிடம் வரும்பொழுது என்னை எவ்வளவு இழிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்திவிட்டு இறுதியாக வரும்போது காப்பாற்றுங்கள் உங்களை நம்புகிறேன் என்று கூறும்பொழுது நான் என்ன கூறுவேன்? என் பக்கமே வராதே, என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்வேனா இல்லையா? அந்த நிலை நியாயமானது.
அந்த உணர்வை உங்களுக்கு கற்பித்த இறைவனும் நியாயமானவன். அதே நியாயத்தின் அடிப்படையில் என் முகத்தில் முடிக்க வேண்டாம், என்னிடம் நீங்கள் நிற்பதற்கு தகுதி இல்லை, நீங்கள் என்னை விட்டு விலகுங்கள், வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், உங்களுக்கான காலத்தவணை முடிந்துவிட்டது. அதில் நீங்கள் என்னை எவ்வளவு இழிவாக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழிவாக்கி டாக்டர்களை உயர்வாக்கி என்னை கீழே தாழ்த்தினீர்கள். என்னை நம்புபவர்களையும் நீங்கள் பரிகாசித்தீர்கள். அந்த பரிகாசம் உங்களை சூழ்ந்து கொண்டது. இன்று உங்களுடைய காரியம் முடிவுபட்டுவிடும் நீங்கள் எண்ணுகின்றீர்களா? நிச்சயமாக இல்லை. 35வது அத்தியாயம் 36வது வசனம், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டீர்களோ எனக்கு எதிராக, எனக்கு நிகரான கடவுள்கள், எனக்கு மேலாக கடவுள்கள் என்று எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அதன் காரணமாக நீங்கள் சம்பாதித்த வினைகள் இருக்கின்றனவே, அவை தீர்ந்து பழும்படியாக உங்களுடைய காரியம் முடிவு செய்யப்பட மாட்டாது. நீங்கள் வாழ்ந்து தீர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை காலமெல்லாம். இன்று 35 வயது எனக்கு நான் மரணிக்க வேண்டியது 75 வயது என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் இறைவனுடைய ஏட்டில் நான் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நான் இழந்து விட்டேன். என்று 35வது வயதில் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். 40 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் வரையில் அது தடுக்கப்பட்டதாக ஆகின்றது. நாம் இழிவுடனும் படிப்புடனும் வேதனைகளுடன் வாழ்ந்து தீர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்காக இறைவன் அறிவிக்கின்றான். ஒரு காலம் என் பக்கம் திரும்ப முடியாது என்று நம்பிக்கை கொள்ள முடியாது. அவர்கள் கைகளாலேயே நீங்கள் மாள வேண்டும், சாக வேண்டும் என்று. அதுவும் 1 வருடம் 2 வருடமா? 75 வருடங்கள் எனக்காக முடிவு செய்யப்பட்ட அந்த நாள் வரும் வரையில் நான் காத்திருக்க வேண்டும். அதுவரையில் இறைவனுடைய உதவி எனக்கு இல்லை என்று ஆக்கப்பட்டு விட்டது. இந்த துர்ச்சகனமும் துர்ச்சூழ்நிலையும் நமக்கு ஏற்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகளுக்காக இறைவன் பக்கம் திரும்புவதை விட்டுவிட்டு எப்பொழுது நீங்கள் மனிதர்கள் பக்கம் திரும்பினீர்களோ மனிதர்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கி, இறைவனுக்கு மேலாகவும் ஆக்கி, இறைவனை கீழாகவும் மனிதர்களுக்கு கீழாகவும் ஆக்கினீர்களோ இந்த பாவம் கடைசி வரையில் நம்மை தொடரும். இப்பொழுதும் அந்த பாவங்களில் சிலதான் என்று நம்முடைய முகங்களை சோகத்தை கொண்டும் கவியிருக்கின்றது. கவலையும் பயமும் அரட்டலும் எல்லா கேடுகளும் இந்த முகத்தில் தெரிகின்றனவே. இது நான் என் இறைவனை மறுத்து இணை வைத்து சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். மனிதன் என்ற சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். மனிதன் என்ற பேய்களை நம்பிக்கொண்டிருக்கின்றேன். இவன் என்னை வாழ வைப்பான் என்று. ஒருபோதும் உயிர் எப்பொழுது இல்லையோ நான் ஒரு சிலை என்பதை அறிய வேண்டும், சிலைக்கு ஒப்பானவன் என்பதை அறிய வேண்டும், நான் ஒரு பிணம் என்பதை அறிய வேண்டும். உயிரை பற்றி தெரியாத ஒரு டாக்டர் நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் பொழுது உயிரை பற்றி தெரியாத நிலையில் அது ஒரு மனித இனமா அல்லது ஒரு சிலைகள் இனமா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பேய்கள் பிணங்களை போன்று பார்க்கின்றேன். உயிரை பற்றி தெரியாத நிலையில் உயிர் இருப்பதை போன்று பார்க்கும் பொழுது அது எனக்கு பேயாகத்தான் தோன்றும். இறைவனை சாதாரணமாக எண்ண வேண்டாம். ஆனா அவனா படிச்சிட்டதன் காரணமாக நான் படித்தவன் என்ற இந்த கீழ்த்தரமான புத்தியை விட்டுவிடுங்கள். யாரெல்லாம் படித்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இறைவனுக்கு விரோதமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய வினையை. எந்த அளவுக்கு என்றால் இறைவனுடைய நினைப்பை மறக்கலாயிற்று. அதாவது இறைவன் உங்களை பற்றி மறந்து கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். எந்த அளவுக்கு நான் இப்பொழுதும் இறைவன் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேனோ அந்த அளவுக்கு இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்று பொருள். எப்பொழுது நான் இறைவனை மறந்தேனோ என்னுடைய பெருமையில் நான் உச்சகட்டத்திற்கு ஆகிவிட்டேன் என்பது அதனுடைய தார்மீகமான நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் துர்ச்சகனத்தில் நீங்கள் அமைந்து விட்டீர்கள் என்பதை அறிய வேண்டும், பயப்பட வேண்டும். சோகமும் கவலையும் இருக்கும்போதெல்லாம் பயப்படுங்கள். நான் இணை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். என் இறைவன் எனக்கு தெளிவாக எச்சரிக்கையும் நடுவேசும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். என் பக்கம் திரும்புங்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று. நீங்கள் அவனை தேட முடியாது, அவனுடைய பார்வை உங்களை அடையும். நீங்கள் அவனை தேட முடியாது, அவனுடைய பார்வை உங்களை அடைகின்றது. எனவே உங்களுடைய இறைவன் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக
நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மணமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.